என் மனசு விட்டு சொல்றதா இருந்தா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காதுப்பா. பவி, என் கழுத்துலயும் தாலி ஏறாது. பவித்ரா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட் போறோம். எதுக்கு சார்? அது 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 வந்து அது நம்ம சப் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். ஆஸ் அ ஜிஎம் நீயும் அந்த மீட்டில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜோதி குழந்தைய பாத்துக்கிறேன்னு நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்ப்பா. அந்த சத்தியம் என் கல்யாணத்தை தடுக்கும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம்ப்பா. அம்மா, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, அது தடப்பட்டு போயிடுச்சேன்னு நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. உனக்கு நான் இருக்கேன். நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்கப்பா. காலம் முழுக்க பவித்ரா தனியா தான் இருக்க போறா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போறதே இல்ல. நான் உன்னை மனசார விரும்புறேன். மடி, உட்காருங்கப்பா. என்னம்மா? சாரிப்பா. என்ன இருந்தாலும் நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு தூக்கமே வரலப்பா. இல்லம்மா, தப்பு என் மேலதாம்மா. நான் பாண்டிய வீட்டுக்கு போயிருக்க கூடாதுதான். அவர்கிட்ட நான் அப்படி பேசியிருக்கவும் கூடாது. என் மனசுலயும் உங்களை பத்தின தப்பான எண்ணமும் இல்லம்மா. நீ நல்லதுன்னு செய்ய போய் உனக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு ஆதங்கம் தாம்மா. உன்னை பத்தியும் பாண்டியனை பத்தியும் எனக்கு தெரியாதா என்ன? அம்மாடி, நான் வேணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறேம்மா. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அவர் என்கிட்ட உண்மையான கோவத்தெல்லாம் காட்டல. அது வெறும் பாவனை தான்ப்பா. எல்லாம் தானா சரியாயிடும். அப்புறம்பா, நான் அந்த அளவுக்கு கோவமா பேசினதுக்கு பாண்டியன் விஷயம் மட்டும் காரணம் இல்ல. வேற எம்டி மகாதேவ் என்ன கோவப்படுத்திட்டாருப்பா. என்னம்மா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதனாலதான் சீக்கிரம் வந்துட்டியா? என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சப் கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி என்ன தேவ் அங்க கூட்டிட்டு போனாருப்பா. அங்க போனா சப் கான்ட்ராக்டர்ஸ் யாரையுமே காணோம். என்னன்னு கேட்டா, பிசினஸ் மீட்னு சொன்னாதானே நீ என் கூட வருவ, நான் உன்கிட்ட பர்சனலா பேசதான் கூட்டிட்டு வந்தேன், நான் உன்னை விரும்புறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாருப்பா. எனக்கு அப்படியே பயங்கரமா கோவம் வந்துருச்சுப்பா. அவர் நல்லா திட்டி விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. பாண்டியன் விஷயம், தேவ் விஷயம் எல்லாமே சேர்ந்து கோவத்தை நான் உங்க மேல காட்டிட்டேன்.
என்னவோப்பா, ஒரு உண்மையை நம்ப மறுத்தாலோ யாராவது பொய்யா நடந்துக்கிட்டாலோ அதனால தாங்கிக்கவே முடியல. என்ன அறியாம கோவத்தை காட்டிடுறேன். இன்னைக்கு அந்த கோவம் உங்களையும் தாக்கிடுச்சு. தப்பு பண்ணதுன்னா மன்னிப்புன்னு என்கிட்ட கேட்கணுமா? நான் எப்படிம்மா உன்னை கோச்சிப்பேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கோவமே படாத என் பொண்ண கோவப்படுத்திட்டோமேன்னு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேம்மா. அம்மாடி, நீ கல்யாண பேச்சே எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்ட பாத்தியா? அதுதாம்மா என் மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. ஆனா இப்ப நீ சொன்னதை வச்சு என் மனசுல நம்பிக்கை கொஞ்சம் துளிர் விடுதுமா. மறுபடியும் உன் கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அம்மாடி, உங்க எம்டி சொன்னதை பத்தி என்னமா நினைக்கிற? என்னப்பா, நீங்க பண்ண முயற்சியெல்லாம் வீணா போயிடுச்சு, தானா வர்றதாவது பழிக்குமான்னு பாக்குறீங்களா? அப்படி நினைக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையேம்மா. எப்படியாவது உங்க பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுணும்னு ஒரே குறிக்கோள்ல இருக்கீங்கல்லப்பா. என் பொண்ணு தன் புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழறத பாத்துட்டா நிம்மதியா கண்ணை மூடிடுவாம்மா. ஏன் பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? போனஸா கடவுள் கொடுத்தா சந்தோஷமா ஏத்துப்பம்மா. அப்பா, நீங்க இருக்கீங்களே. என்னம்மா, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. அப்பா, தேவ் என்னோட முதலாளியா இருக்கலாம், அதுக்காக ஆபீஸ்ல வேலை சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு கழுத்தை நீட்டுன்னு எனக்கு உத்தரவெல்லாம் போட முடியாதுப்பா. அவர் ஒன்னும் உனக்கு உத்தரவு போடலையம்மா. தன்னோட விருப்பத்தை தனியா கூப்பிட்டு நாகரீகமா சொல்லியிருக்காரு. இது எனக்கு ஒண்ணு தப்பா தெரியலம்மா. அவர் எல்லாத்தையும் ஒரு பிசினஸ் டீலாவே நினைக்கிறாருப்பா. காதல சொல்லவே போய் சொல்றவரை நம்பி வாழ்க்கையை எப்படிப்பா ஒப்படைக்க முடியும்? நான் எதுக்காக பொய் சொல்றேன்னு ஒத்துக்கிட்டாருல்லம்மா. என்ன, நீங்க ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்க போல இருக்கு. ஆனா நீ வரமாட்டேங்கிறியம்மா. நான் எதுக்குப்பா வரணும்? அவர் சொல்ற விதம்தான் நமக்கு கஷ்டமா இருக்குமா. ஆனா அவன் ரொம்ப நல்ல பையம்மா. ஏன் வரக்கூடாதுமா? என்ன பொறுத்த வரைக்கும் தேவ் தப்பானவரா தெரியலம்மா. என்ன காணோன்னு நீ பரிதவிச்சப்ப உனக்கு உதவி பண்றதுக்காக அவர் வீட்டுக்கே வந்தார்ல. அவர் என்ன தேடி இருக்காருல்லம்மா. நீ திரும்பவும் வேலைக்கு வரணும்னு அவர் உனக்காக எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பாட்டியே அந்தஸ்து கௌரவம் எதையுமே பார்க்காம நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே. அம்மா, உன் மேல அவ்வளவு பிரியமா இருக்காங்களேம்மா. நீ அவங்க கம்பெனியில வேலை பார்க்கற, அப்புறம் நீங்களே சேர்ந்து பிசினஸ் பார்க்கலாம் இல்லையா? நீ அந்த வீட்டுக்கு மருமகளா போறது அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, உனக்கும் கொடுப்பன தானேம்மா. அப்பா போதும், நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போறீங்க. கற்பனைகளை ரொம்ப வளர்த்துக்காதீங்கப்பா. இந்த கற்பனையாவது நடக்காதான்னு ஒரு அப்பனா ஆசைப்படுறேம்மா. தேவ் எப்படியும் மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாரு. அம்மாடி, நீ மறுக்க கூடாதுமா. அம்மாடி, மறுக்க மாட்டேன்னு சொல்லுமா. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்ப்பா. நீங்க போய் தூங்குங்கப்பா. நானும் காலையில வேலைக்கு போகணும்ல, நானும் போய் தூங்குறேன். சரி.
தேவ், பாட்டி, என்னப்பா மணி 9:30 போகுது, நீ இன்னும் ரெடி ஆகாம இப்படியே உட்காந்துருக்க? நீ ஆபீஸ் போகலையா? என்னவோ போகணும்னு தோணல பாட்டி. ஏன்பா, நேத்து நடந்ததே இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா? அது எப்படி பாட்டி அவ்வளோ சுலபத்தில் மறந்துட முடியுமா என்ன? பவித்ரா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு பாட்டி. சொல்லுங்க பாட்டி, நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? அழகு, அறிவு, வசதி என்ன இல்லை என்கிட்ட? ஏன் இன்னும் வேண்டான்னு அவன் நிராகரிக்கிறா? சொல்லுங்க பாட்டி, ஏன் அவளுக்கு என்ன பிடிக்கல? சேச்சே, அவ எங்க உன்னை பிடிக்கலன்னு சொன்னா? நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவளுக்கு உன் மேல கோபம் வரதுக்கு காரணமே நீ பொய் சொல்லி அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனதுதான். பிசினஸ் மீட்னு சொல்லிட்டு அங்க போய் காதல சொன்ன, அதை எந்த பொண்ணாலட ஏத்துக்க முடியும்? அதுவும் பவித்ரா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, எந்த ஒளிவும் மறைவும் இல்லாத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு. அவகிட்ட போய் சொல்லி அதுவும் காதல் விஷயத்த சொன்னா எப்படி உன்னை ஏத்துப்பா? அப்படின்னா இனிமே பவித்ரா என்னை ஏத்துக்க மாட்டாளா? அவளை மறந்துட வேண்டியதானா பாட்டி? ஏண்டா அப்படி நீ நினைக்கிற? பவித்ரா விஷயத்துல அவசரப்பட வேண்டான்னு சொன்னேன். நீதான் கேக்கல, நான் என்ன பண்ணட்டும்? ஆனா அதுக்காக அவ கோவத்துல சொன்னதெல்லாம் நாம அப்படியே நிஜமா எடுத்துக்க தேவையில்லை. அவ நிதானத்துக்கு வரும்போது உன் காதல அவ புரிஞ்சுப்பாடா. பாட்டி, நான் எதுக்கு இருக்கேன்? பேசி அவளை சம்மதிக்க வச்சிட மாட்டேனா? நீ ஆசைப்பட்டபடி உனக்கு வாழ்க்கை அமையும். பவித்ரா உனக்கு தான் கிடைப்பா. கிடைப்பாள பாட்டி? கண்டிப்பா கிடைப்பாடா. என்னடா இப்படி சுடுது? இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு போக வேண்டாம், சரியா? நீ வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு நான் டிஃபன் கொண்டு வரேன். ரெஸ்ட் எடுத்துக்க, படு. ஏய் நில்லு. ஏய் மாதவி, இவ்வளவு நேரம் நீ இங்கதான் நின்னுட்டு இருந்தியா? என்னடி நானும் என் பேரனும் என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. தேவ் இன்னும் ஆபீஸ் கிளம்பலையேன்னு பார்க்க வந்தேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது கேட்டுச்சு. இப்பதான் புரியுது. பவிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் காதல சொல்றதுக்காக தான் ஆபீஸ் மேட் அது இதுன்னு என்ன அவர் கூட வரக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணாரா? இதுக்குதான் தகுதி இருக்கணும், தகுதியை வளர்த்துக்கணும்னு அந்த பேச்சு பேசினாரா? என் பாட்டி, நான் தேவோட அத்தை பொண்ணு. நான் ஒருத்தி இருக்கும்போது அதுவும் என்ன அவருக்கு கட்டி வைங்கன்னு நானே கேட்ட பின்னாடியும் என்ன விட்டுட்டு அவர் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்க நீங்களே என்கரேஜ் பண்றீங்க. பவித்ரா கிடைப்பா, உன் ஆசை நிறைவேறும்னு உங்க பேரன்கிட்ட என்னென்ன சொல்றீங்க? அப்போ உங்க பேத்தி என் ஆசை மட்டும் நிறைவேறக்கூடாதா? சொல்லுங்க பாட்டி. நான் தேவ் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன். அவர் என்ன எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவரே தானே நான் சுத்தி சுத்தி வரேன். ஆனா நீங்களும் தேவும் என்ன உதாசீனப்படுத்துறீங்களே. அடி போடி. அன்னைக்கே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நீ நினைச்சது நடக்காதுன்னு. அதுவும் இல்லாம தேவ் பவித்ராவை காதலிக்கிறான். அவனுக்கு ஏத்த பொண்ணு பவித்ராதான். அவங்க ஒண்ணு சேரணும், நான் சேர்த்து வைப்பேன். உன் நினைப்ப எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு உனக்கான வாழ்க்கை என்னமோ அத பாரு. எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு உனக்கே ஒரு புத்தி வேணா?
எதை சொன்னாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பவி வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்ல இப்பதான் வந்தேன். சொல்லுங்க, எதுக்காக என்ன வர சொன்னீங்க? உங்ககிட்ட சாரி கேட்க தான். எதுக்கு? அது இல்லை பவி, வீட்டுக்கு வந்த உங்ககிட்ட முகதாட்சணை இல்லாமல் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இல்ல, என் அப்பா உங்க வீட்டுக்கு வந்து ஏதோ உங்களால தான் என் வாழ்க்கையை பாதிச்சதுன்னு சொல்றப்போ பாவம், நீங்க என்ன பண்ண முடியும்? என் அப்பா அப்படி நடந்துகிட்டதுக்கு நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கணும். கேக்குற சூழ்நிலை வரல, அத நீங்களே உண்டாக்கி கொடுத்துட்டீங்க. சோ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நேத்து வீட்டுக்கு போய் அப்பாவை நான் பயங்கரமா சத்தம் போட்டேன். என்னைக்குமே நான் அவர்கிட்ட அப்படி பேசினதில்ல. ஆனாலும் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பவி, நீங்களும் அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் என் வீட்டில் தங்க போய் தானே வரம் தட்டி போச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாமா? நிஷாவை நான் பாத்துக்குவேன்னு ஜோதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்க அந்த சத்தியத்தை மீற வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? நல்ல வேளை அதை நீங்க போக்கிட்டீங்க. உங்களை நான் அப்படி பேசி அனுப்பிட்டு நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை. ஆனால் ஜோதிக்கிட்ட சொல்லி புலம்புனேன். நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, எனக்கு அவள் குரலே கேட்டது. பவித்ரா கிட்ட பேசுங்கன்னு அவள் சொன்னான். ஆனாலும் பவி, இந்த சொசைட்டி எப்படியோ அதுக்கு தகுந்தபடி நாமளும் நடந்துக்கிட்டு தான் ஆகணும். என்னாலையும் என் குழந்தனாலையும் இனி உன் லைஃப் பாதிக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி நடந்தால் நான் செல்ஃபிஷ் ஃபீல் ஆயிடுவேன். பவி, எனக்கு என்னை விட உங்களுடைய ஃப்யூச்சர் தான் எனக்கு முக்கியம். ஆனால் நீங்கள் அப்பாவை சத்தம் போட்டதுக்கு நான் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்க போகிறேன். இல்ல, வேண்டியதில்ல பாண்டியன். அப்பாவே உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஆனா பாண்டியன், எனக்குள்ள வேற ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. என்ன? இத பத்தி அப்பா கிட்ட பேசினேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க பவி, என்ன பேசணும்? நேத்து மகாதேவ் ஒரு பிசினஸ் மீட்னு என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. என்ன பவி, ஏன் நீங்கள் அப்படி பண்ணீங்க? நான் பழகின வரைக்கும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன், டீசன்ட் ஃபெலோ. அவருக்கு என்ன குறைச்சல்?